வணக்கம். நம்ம ஊர் மாரியங்கோயில் கும்பாபிஷேகம் வருதுங்க. அதுக்கு யாகசாலைக்கு கம்பம் போட்டதுனால மட்டன், சிக்கன் சாப்பிடக்கூடாது. சரி மழை பெஞ்சிட்டு இருக்குது. முருங்கக்கீரை சூப்பாவது வச்சு குடிக்கலான்னு குவார்ட்டர்ஸ்க்கு பின்னாடி முருங்கை மரம் இருக்குதுங்க. அதில் 4 கொத்து முருங்கைக்கீரையை பறிச்சுட்டு வந்து முருங்கைக்கீரை சூப்பு வச்சுட்டு இருக்கிறேன். எப்படின்னா, நான் என்ன பண்ணேன்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு சட்டி அடுப்பில் வச்சுக்கிட்டுங்க. அடுப்பு பற்ற வச்சு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு கையி, பூண்டு ஒரு 10 பல்லு, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகு, சீரகம், உப்பு, அப்புறம் சுத்தம் பண்ணி வச்சிருந்த முருங்கைத்தழை, ஒரு தக்காளி அரிஞ்சு போட்டுக்கிட்டேன். நல்லா வேக வச்சுக்கிட்டேன். நம்ம என்னன்னா, முருங்கீரையில நிறைய சத்து இருக்குதுன்னு நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அது எந்நேர வைக்கிறது அப்படின்னு சங்கடப்பட்டுக்கிட்டு அதை சேர்த்துறதில்ல. வாரத்தில் ஒரு 2 நாளாவது சேர்த்திக்கிட்டா நல்லா ஆரோக்கியமா இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதை நாம் ராய் வடையிலையும் போட்டுக்கலாம், ராய் ரொட்டி சுடையிலையும் போட்டுக்கலாம், பருப்புக்குள்ளேயும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி சூப்பு வச்சும் குடிக்கலாம். பொரியல் பண்ணோம்னாலும் நல்லா இருக்கு. எதுவுமே நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிதுன்னா அதோட மதிப்பு தெரியாது. எங்கேயாச்சும் போய் தொலாய் பிடிச்சி வாங்கிட்டு வந்தோம்னா வேணா அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுவோம்னு வைங்களேன். முருங்கைக்கீரை நல்லா வெந்துருச்சு, பூண்டு நல்லா வெந்துருச்சு. ஓகே, இனி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு அரைச்சிடலாம். இது பாருங்கள், சட்டியை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். அப்புறம் கொதிச்சுட்டு பாருங்க. இதே சட்டியோட ஸ்பெஷல். ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பை மறுபடியும் கொதிக்குது. நல்லா ஆறிடுச்சு, அரைச்சாச்சு. வடிச்சிடலாமா? முருங்கீரை சூப் ரெடி. உப்பு கொஞ்சம் பத்தல. பெப்பர் கொஞ்சம் போடலாம். நல்லா கொதிச்சிருச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். முருங்கைக்கீரை சூப் ரெடி. ஓகே, கப்பில் ஊற்றிக்கலாமா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வைப்பாங்க. நான் இப்படி வச்சுருந்தேனுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.